பீட்ரூட் மால்ட் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா 1 கிலோ ஃப்ரெஷ்ஷான அண்ட் தென் கலராக இருக்கிற 1 கிலோ பீட்ரூட் வந்து எடுத்துக்க போகிறோம். கூடவே வந்து நாட்டு சக்கரை 1 கிலோ, முந்திரி பாதாம் 50 கிராம், ஏலக்காய் 8 கிராம். இது வந்து 1 கிலோ பண்ணுறதுக்கான அளவு. நம்ம இப்போ எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னா 419 கிராம் வருது. அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனுடைய தோலை வந்து நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா காய் துருவல் இருக்குதுங்களா, அது இருந்துச்சுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி அப்படியே மிக்சியில் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுக்க போகிறோம். ஆனால் தண்ணி சேர்த்த மாட்டோம். அதனால் சின்ன சின்ன பீஸஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 400 கிராம் பீட்ரூட்டுக்கு 400 கிராம் நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்க போகிறோம். சொன்ன மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இடப்பட்ட நேரத்தில் முந்திரி பாதாம் ஏலக்காயை நல்லா வறுத்தெடுத்து பொடியாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ரு வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பீட்ரூட் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இது தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. பீட்ரூட்டே தண்ணி விடும். அதனால் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் இல்லாட்டி வடை சட்டியில் போட்டு நல்லா இந்த ஈரப்பதம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா வணக்க அந்த ஈரப்பதமும் அந்த பச்சை வாசனமும் போக போக அது நல்லா கெட்டியாகிட்டே வருது. நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த தண்ணி விட ஃபார்மில் வந்து இருக்குது. இது இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ தண்ணி விடுற ஸ்டேஜ் அப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து தெறிக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி பார்த்து நின்று நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லா அப்சார்ப் ஆகி ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கைவிட்டோம் அப்படின்னா கீழே பாத்திரத்தில் வந்து அடி பிடிச்சிக்கும்.
இப்போது நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்குது. அதை நம்ம இறக்கி வச்சுட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரையோ இல்லை ஃபேன்லேயோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. அது வந்து பொடியாக தூவலாக கட்டி கட்டியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை நல்லா உடச்சி விட்டுட்டு மத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு ஜலிக்கிறது வச்சுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அது மிக்சர் ஜாரில் போட்டு நைஸ் பவுட்ராக ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் மால்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பாலில் இல்லாட்டி வெகு வெகு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குதுங்க.